இன்று கோவையிலிருந்து ஒசூர் வரை நாம் தமிழக அரசு பேருந்தில் ஒரு பயணம் செல்ல இருக்கிறோம். காலை 10 மணி அளவில் கோவை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் பேருந்தை நாம் ஏறினோம். இன்று வார நாட்கள் என்பதால் கூட்டம் வெகுவாக இல்லை. 10:30 மணி அளவில் காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தை கடந்து பேருந்து வெளியே வந்தது. பயண கட்டணமாக ரூ. 155 வாங்கினார்கள். நாம் தற்பொழுது பவானி புறவழிச்சாலையை அடைந்துவிட்டோம். பவானி கூடுதுறை இங்கேதான் இருக்கிறது. சங்கமேஸ்வரர் கோயில் இங்கேதான். பவானி ஆறும் காவிரி ஆறும் மேலும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதியாக கருதப்படும் ஆகாய கங்கையும் இங்கு வந்து கலப்பதாக கருதப்படுகிறது. அதனால்தான் இதற்கு பெயர் முக்கூடல். சேலத்திற்கு முன் உணவிற்காக ஒரு இடத்தில் நிறுத்தினார்கள். உணவு சற்று நன்றாகவே இருந்தது. உணவருந்திவிட்டு பயணத்தை தொடர்ந்தோம். சேலம் பேருந்து நிலையத்தை நாம் அடைந்துவிட்டோம். இங்கிருந்து ஒசூருக்கு உணவகம் நில்லா பேருந்து என்று ஒரு பேருந்து வந்தது. அதில் ஏறினோம். ஆனால் இந்த பேருந்து உணவகத்தில் மட்டும்தான் நிற்கவில்லை, ஊரெல்லாம் சுற்றி சென்றது. தர்மபுரி, கிருஷ்ணகிரி மேலும் ஏதோ ஊர்கள் வழியாக சுற்றியே சென்றது. ஒசூருக்கு ரூ. 140 கட்டணமாக வசூலித்தார்கள். வழியெங்கிலும் இது போன்ற மலைப்பாங்கான பகுதிகள். கிட்டத்தட்ட நாம் தொப்பூர் கணவாயை அடைந்து விட்டோம். வழியெங்கிலும் இது போன்ற இயற்கை காட்சிகள் நமக்கு நல்ல வேடிக்கை காட்டிக்கொண்டே வந்தது. நல்ல ஒரு அடர்ந்த வனப்பகுதி. சேலத்தை கடந்துவிட்டால் ஒசூர் தாண்டி பெங்களூரு வரை இது போன்ற மலைப்பாங்கான பகுதிகள் நிறைய. புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோயில். நாம் அவ்வாறே பயணத்தை தொடர்ந்து தொப்பூர் கணவாயை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே வாகனங்கள் பல நிறுத்தி வைத்து கொண்டிருந்தார்கள். பழுதான வாகனங்களும் ஓய்வெடுக்கும் வாகனங்களும் நிறைய நின்று கொண்டிருந்தன. ஒரு சில வாகனங்கள் நிற்கிறதா அல்லது நகர்கிறதா என்ற சந்தேகம் வந்தது. அவ்வாறே கடந்து அடர்ந்த வனப்பகுதியை வந்தோம். ஆங்காங்கே விலங்குகள் நடமாடும் பகுதி என்று பதாகைகளும் இருந்தது. சுங்கச்சாவடியிலும் கூட்ட நெரிசல் சற்று அதிகமாகவே இருந்தது. ஆனால் இது ஒரு சாதாரண கூட்டம்தான் என்று நமது அருகில் இருந்த பயணி ஒருவர் சொன்னார். விடுமுறை நாட்களில் இன்னும் அதிகமாக இருக்குமாம். நாம் தருமபுரி பேருந்து நிலையத்தை அடைந்து விட்டோம். இந்த பயணத்தில் நாம் பல ஊர்களை கடந்து பல மனிதர்களையும் சந்தித்தோம். மாலை வேளையில் தருமபுரி பேருந்து நிலையத்திலிருந்து கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தை நோக்கி நமது பயணம் தொடர்ந்தது. நாம் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தை அடைந்து விட்டோம். அங்கே இறங்கி அதன் உச்சியில் இருப்பது கோயிலா அல்லது கோட்டையா என்று அங்கிருப்பவரிடம் கேட்டதற்கு, மேலே இரண்டுமே இருக்கிறது, ஒரு தர்காவும் ஒரு கோட்டையும் இருக்கிறது என்று அவர் சொன்னார். நாம் மற்றொரு நாள் அங்கு வருவோம். இங்கிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி நமது பயணம் முடிந்தது. இங்கிருந்து இனி ஒசூருக்கு நமது பயணம் தொடர்கிறது. இருள் நன்றாக பரவ ஆரம்பித்து விட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் அந்தகாரம் சூழப்போகிறது. அவ்வாறே பயணத்தை தொடர்ந்து நாம் ஒசூர் பேருந்து நிலையத்தை வந்து அடைந்து விட்டோம். இங்கு நமது தோழருக்காக நாம் சிறிது நேரம் காத்திருப்போம். அவர் பெங்களூருவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்ததும் நமது பயணம் அவரது இருசக்கர வாகனத்தில் மீண்டும் கோவையை நோக்கி தொடர்ந்தது. அங்கு தெரிவதுதான் சந்திரசூட மலை. 1 மணி நேரம் முன்பாக வந்திருந்தால் அந்த கோயிலை நாம் பார்த்திருக்கலாம். அவ்வாறே பயணத்தை தொடர்ந்து நாம் கண்ட பவானி முக்கூடலை நாம் அடைந்து விட்டோம். இனி இங்கிருந்து நமது பயணம் கோவை நோக்கி தொடரப்போகிறது. பயணங்கள் முடிவதில்லை. நமது பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்.